பிஆர் ஐநாக்ஸ் வெளியிடும் மருதம் புரொடக்ஷன் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்றீங்களா? விஜய் கனிக்கிட்ட பிரதராக இருக்கும்போது அது வெளியே பார்க்கும்போது அது வேற மாதிரி ஒரு வியூ காட்டிச்சு. ஆனால் உள்ள நான் இருந்து பார்த்துருக்கேன். வாட் வென்ட் ராங் வித் பிரஜின் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கலாம்? என்ன ராங்காக போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு எதுவுமே இது வரைக்கும் எனக்கு புரியல. நான் ஏன் எவிக்ட் ஆனேன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் அவள் நாமினியில் இருந்திருக்கால, நாமினியில் இருக்கா. ஆனால் உங்கள் பிஆர் உங்களை புஷ் பண்ணி தூக்கி கொண்டு போய் நீங்கள் பண்ண நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக காட்டும். பார்வதி தப்பாக ஆட மாட்டாங்க கேமை, ஸ்ட்ராட்டஜிக்காக ஆடுவாங்க. ஏன்னா அவங்க பார்வதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி எல்லா விஷயம் பண்ணும்போது பார்வதி எங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. நான் திவ்யா சாண்ட்ரா 3 பேர் ஒரே கப்பில் காஃபி சாப்பிட்டு இப்படி தான் ஒன்றா இருந்தோம். பாரு விட்டுட்டீங்க? இல்லை, பாரு நடுவு தான் ஜாயின் ஆகுது. ஓகே, ஜாயின் ஆகுது. பாருவும் ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது ஜாயின் ஆகுது. அவங்க சூழ்நிலை கைதி. கூடயே இருந்து நம்பிக்கையை வாங்கி ஒரு 5-6 பேர் குரூப்பாகவே இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. பார்வதிக்கு அந்த கண்ணில் அடிபட்டுச்சுல, அதுலேருந்து கொஞ்சம் அவே ஆகிட்டார் டோட்டலாகவே. நிறைய பேர் இந்த விஷயம் கவனிச்சானே தெரியல. நான் துண்டிக்கப்படும் ஒரு விஷயம் டிசைட் பண்ணி என் கேமுக்கு கொடுத்தேன். ஏன்னா திவ்யாவுக்கு இது பண்ணி, ஆமாம், அவளுக்கு க்ரீன் கொடுத்தேன், 2 கொடுத்தேன் சாண்ட்ராக்கு. அதுலேருந்தே ஒரு 4-5 நாள் நாங்கள் கேமாக போனோம், பேசலை. இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக தெரியல. ஆனால் திவ்யா ஏன் அந்த ஒரு விஷயத்த பார்வதி கிட்ட என்கிட்ட சொன்னான்னு தெரியல. வணக்கம் பிரஜின் ப்ரோ. 2 கிலோ சொல்ல முடியாது, காஃபி கொட்டிட்டு போகணும். பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. சூப்பர். எனக்கு தெரிஞ்சு மற்ற லாங்குவேஜில் இருந்திருக்கு, தமிழில் தான் ஃபர்ஸ்ட் கப்பிள் அந்த ஒரு இது கப்பிள் என்ட்ரி அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேரும் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போனீங்க? இஸ் தேர் எனி பிளான்? ஏதாவது பிளான் இருந்ததா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி? நீங்கள் ஒருவேளை பிளான் பண்ணியிருந்தா கூட பண்ணலாம். பட் ஆனால் பிளான் பண்ண பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் ஸ்ட்ராட்டஜியாக கேம் ஆட முடியாது. எனக்கு தெரியும். நான் பிளானே வேண்டாம், கோ வித் த ஃப்ளோ தான். உள்ளே போகிறோம், மிரர் மாதிரி. என்கிட்ட சிரிச்சு பேசினா அவன்கிட்ட சிரிச்சு பேசுவேன், என்கிட்ட கோவப்பட்டா அவன்கிட்ட கோவப்படுவேன். நீ என்னை கத்துனா நான் உன்னை திருப்பி கத்துவேன், உன்னை புரிய வைக்க முயற்சி பண்ணுவேன், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுதான் கோ வித் த ஃப்ளோவாக நாங்கள் பிளான் பண்ண விஷயம். ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை. எங்கெங்கே கோவப்படுமோ, ஆனால் அங்கே போய் பார்த்தா எல்லாமே கோவப்பட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருக்கா பிரச்சனை அது பல பேர் நிற்க மாட்டுறாங்க. ஒரு சில பேர் தான் தட்டு கேட்குறாங்க. அந்த ஒரு சில பேர் தட்டு கேட்க மட்டும்தான் ஏதாவது ட்ரிகர் பாயிண்டில் வார்த்தையை விடுவது, ஏதாவது ஒரு விஷயம் போகும்போது தான் அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடுத்தாங்க. ஓகே, அதுதான் அது ஒரு விஷயமே, வேறு ஒன்றுமே கிடையாது. வாண்டடாக ஃபேக்காக யாரும் அங்கே பிஹேவ் பண்ணுறதில்ல. அந்த சுச்சுவேஷனில் அது அப்படி இருக்கும். தவிர மறுநாள் காலைல பார்த்தா நான் உனக்கு காஃபி கொடுப்பேன், காஃபியில் நீ குடிப்பேன், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், நான் சாப்பிட்ட தட்டை கழுவி அதே தட்டில் அவங்க சாப்பிட்ருக்காங்க. இது மாதிரிலாம் அங்கே இருக்குது. யாருமே லாங் ப்ராசஸாக கொண்டு போகிறதில்ல எதுவுமே. ஓகே, அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனில் நடக்கிறது தான் ஆப்போசிட்டாக வருது. அந்த ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி அந்த மெம்பர்ஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு பொறாமையோ இல்லை ஏதாவது ஒரு கிரட்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்ட்டை மட்டும் ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்கு. இருந்துன்னா அதில் மெயின் என்னன்னா, சாண்ட்ராவுக்கும் விக்ரமுக்கு கிளாஷு, எனக்கும் விக்ரம் கிளாஷு. ஸோ பொதுவான எதிரின்ற அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போது 2 பேரும் கம்ஃபர்ட் ஜோனில் கப்பலாக வந்திருக்காங்க. இந்த கப்பலில் கடைசி வரைக்கும் இவனை குத்தி அமிச்சிட்டானா, எவிக்டன் பண்ணி அமிச்சோன்னா 2 பேரும் ஒரு ஆள் பிரிஞ்சுருவாங்க. அப்போது பாதி ஜெயிச்சிட்டோம். மீதி போகிற பக்கம் குத்திக்கலான்றத ஒரு விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் கேமில் ஜென்யூனாக ஆட விட்டு நம்ம பண்ணலான்ற மாதிரி அங்கே அவங்க யோசிக்கலை. ஓகே, அதுதான் அவங்க மேலே வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு 5 பேராக வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 ஓட்டாக பிரிச்சுக்கிட்டீங்க. நான் இண்டிவிஜுவல் பிளேயராக இருந்தால் ஆளுக்கு 2 ஓட்டு, அது 6 ஓட்டு. கூட எனக்கும் எதிரி அவங்களுக்கும் எதிரினா நமக்கு நண்பன்றது தான் பார்வதி உள்ளே வந்தாங்க. ஓகே, பார்வதி உள்ளே வந்தாங்க. ஆனால் கேம் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது பார்வதி உள்ளே வந்ததுன்றது, பார்வதி ஃபுல் கேம் தெரியும், கேம் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பார்வதி தப்பாக ஆட மாட்டாங்க கேமை, ஸ்ட்ராட்டஜிக்காக ஆடுவாங்க. ஒருத்தர் இழுத்து போட்டு மீச்சு போகிறது அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம்ல, அதை தாண்டி ஒரு விஷயம் யோசிப்பாள். அதுதான் சிங்க் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ இல்லடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி நடக்கிறது. நான் சொன்னேன், ஏன் உங்கள் சைடும் பண்ணிட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்வதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி எல்லா விஷயம் பண்ணும்போது பார்வதி எங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. ஆனால் த்ரூ அவுட்டாக குரூப்பிசமாக அவள் இல்லை. வருவா அடிக்கடி மழை பெய்கிற மாதிரி வந்து ஓடி போடு. அவள் கமருதன் கூட பேசுகிறதும் பழகுது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவளுக்கு பெருசாக இல்லை. நாங்கள் எப்போ 3 பேர் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் 3 பேர் ஒன்றா இல்லை. அது ஒரு விசில் ஏற்பட்டு போச்சு. அது அந்த டாஸ்கில் துண்டிக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கேம் அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நண்பர்கள் நாளைக்கு எதிரிகள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்கன்ற அந்த பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜி கேமு ஓகே, அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக.
ஓகே. இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமில் நீங்கள் விக்டிம் ஆயிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. யாரோட? பாருவோட ஸ்ட்ராட்டஜிக்கல் கேமில். இல்லை விக்டிமாக ஆனதில்லை. என்ன சொல்கிறதுனா மேபி அவங்க ஏதாவது சில விஷயங்கள் பண்ண போகும்போது நம்மக்கிட்ட சில விஷயங்கள் வந்து கேட்டுட்டு குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவாங்க. பண்ணிட்டு போகும்போது அவங்க ஒரு விஷயம் எடுத்து வைக்கும்போது அது தவறுதலாக இருந்தால் அதுக்கு பிறகு நம்ம நிற்போம். அது ஆயிரும். அப்படி அது நம்ம தெரிஞ்சது அதுக்கப்புறம் அப்போ இதுக்கு தான் வந்தாங்க போல இருக்குது அடப்பாவேன்ற ஒரு விஷயம் நம்ம கண்டிப்புக்குள்ளே அதை கைவிட்டு போயிடும். அது மாதிரி இடத்துல விக்டிமாக இருந்திருப்போம் தவிர வாண்டடாக தெரிஞ்சு போய் நம்ம ஒன்று பண்ணுவோம். இப்போ நேராக போய் இவரை விக்டிம் நம்ம இவரை வந்து எவிக்ஷன் பண்ணிட்டோன்னா அவன் நம்ம பிரச்சனையாக இருக்க மாட்டான்னு சொன்னால் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம். சொன்னால் ஒத்துக்காத பட்சத்தில் அவங்க ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி அவங்க ஒரு கேம் ஆடுற இடத்துல நம்ம விக்டிமாக போய் மாற்றதாக இருந்திருக்கலாம் தவிர தெரிஞ்ச போய் ஒரு இடத்துல மாட்ட மாட்டோம் நம்ம. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருக்குது நீங்கள் வந்து வெளியே வந்தது. ஏன்னா போன உங்களோட இன்ட்ரோ வீடியோலேருந்து ஆரம்பிப்போம். உங்களோட இன்ட்ரோ வீடியோவில் உங்கள்கிட்ட இருந்த ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வெளியே வந்தது, நீங்கள் போனது சொன்னது அந்த குரூப்பிசம் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குரூப்பிசமா? இல்லை இப்போ குரூப்பிசம் இருந்திருக்கு ப்ரோ. பட் என்னென்னா நான் குரூப்பில் போய் சேர்ந்தது கிடையாது. வைல்ட் கார்டாக போகும்போது அமித் மட்டும் அவே ஆகிட்டார். ஏன்னா அவர் குட் புக்ஸில் இருந்திருக்காரு. என்னென்னா அவர் கன்னடா பிக் பாஸுக்கு வாய்ஸ் கொடுத்தவர். கேம் ரூல்ஸ் எல்லாமே அமித்துக்கு தெரியும். ஸோ அவர் அவே ஆகிட்டார். பட் அவர் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அதை தவறாக சொல்ல, அது அவர் கேம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். இப்போ நான் திவ்யா சாண்ட்ரா 3 பேர் ஒரே கப்பில் காஃபி சாப்பிட்டு இப்படி தான் ஒன்றா இருந்தோம். பாரு விட்டுட்டீங்க? இல்லை பாரு நடுவு தான் ஜாயின் ஆனது. ஓகே. ஜாயின் ஆனது. பாருவும் ஒரு தப்பான கேரக்டர் கிடையாது ஜாயின் ஆனதுக்கு. அவங்க சூழ்நிலை கைதி. தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சு யாரையும் அடிக்கணும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மட்டும் கேங் சேர்த்துப்பாங்க இந்த டீமை காட்டுறது. இல்லைனா தோலை அடிப்பாங்க. அது அப்படி தான். இப்போ அப்படி இருக்கும்போது 1:17 16 இல்லை 3:14 எப்படி வேணால் அந்த கேம் எடுத்துக்கலாம். அப்போ நான் சொன்னது தான், நாங்கள் 3 பேர் வைல்ட் கார்டில் வந்திருக்கோம். அதனால் நாங்கள் எல்லார்ட்டும் ஒத்து போதான் வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களை எதிரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை அப்படி தான் பார்ப்போம். ஸோ கேமாக பார்த்தா. ஸோ ஏன்னா நீங்கள் குரூப் ஆனீங்கன்னா நான் குரூப் ஆகல, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் குரூப்பாகவே 40 நாள் 50 நாள் இன்னைக்கு வரைக்கும் 70 நாள் ஆக போகுது. அப்பவும் கூடயே இருந்து நம்பிக்கையை வாங்கி ஒரு 5-6 பேர் குரூப்பாகவே இருந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஓகே. எவிக்ஷனில் யாரை சொல்கிறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சாங்க நிரந்தர குரூப்பாக எதுவும் பார்க்க முடியல. நிரந்தர குரூப் இருக்குது ஆக்சுவலாக. நிரந்தர குரூப்பா? அந்த அன்பு குரூப்னு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல. ஆமாம். கனி, FJ, சபரி, விக்ரம். ஓகே. அதில் சபரி என்னென்னா நம்ம இவருக்கு நம்ம பார்வதிக்கு அந்த கண்ணில் அடிபட்டுச்சுல, அதுலேருந்து கொஞ்சம் அவே ஆகிட்டார் டோட்டலாகவே. அவர் அந்த குரூப்லேருந்து அவர் ஒரு யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன மாதிரியான ஒரு யூனிவர்ஸ்? குணா படம் மாதிரி. ஓகே. குகை கட்டி வாழ்ந்தார்ல, அதுதான் சேது சார் சொன்னார். என்னப்பா நீ வாட்டு குகையில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஏன்னா நம்ம பண்ணுற கரெக்டாக தப்பாக தெரியாத பட்சத்தில் நம்ம ஒரு அவேவாக தான் இருப்போம். அதுதான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஸோ FJமும் கொஞ்சம் பேக் அடித்து கொஞ்சம் ரிலேபிளாக வெளியே வந்துட்டார். ஸ்லோ ஆகிடுச்சு. அது ஏன் அவர் ஸ்லோ ஆனார் அப்படி ஒரு விஷயத்த பண்ணார் எனக்கு தெரியல. மேபி ஆதிரியை வந்த என்ட்ரியாக கூட இருக்கலாம். எனக்கு தெரியல. இது என்னோட கணிப்பு. ஓகே. ஸோ இதுதான் நடந்தது. இது இப்படிலாம் இவங்க பண்ணுறதுல நாங்கள் 3 குரூப்பாக இல்லை, நாங்கள் 3 பேர் வைல்ட் கார்டு என்ட்ரினால சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அது மற்றவங்களுக்கு குரூப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணுறது? இப்போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ரொம்ப பர்சனலாக பிரஜின் இது ஒரு கேமாக பாரு அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு உங்களை பார்க்கும்போது நீங்கள் தான் வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி பர்சனலாக போகாத மாதிரி இருக்கும். அவங்க தான் பர்சனலாக நிறைய இடத்துல பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது சாண்ட்ரா அவர்கள் பண்ணுறது எல்லாம்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறது. அவங்க பொசசிவ் ஆகிறதா இருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அதான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்னது தான் நீங்கள் பேசுகிறீங்க பொசிட்டிவ்னஸ்ன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படிலாம் கிடையாது. 20 வருஷமாக கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து பேசுவாங்க, ஃபேன்ஸாக பேசுவாங்க. நான் யார்கிட்ட போய் படத்தில் போகிறதோ உட்காரதோ பேசுகிறதோ எது நடந்தாலுமே பொசிட்டிவ் ஆதவங்க. ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தங்கச்சி கூப்பிட்ற இடத்துல பொசிட்டிவ் ஆனது அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயம் கவனிச்சாங்கன்னா தெரியல. நான் துண்டிக்கப்படும் ஒரு விஷயம் டிசைட் பண்ணி என் கேமுக்கு கொடுத்தேன். ஏன்னா திவ்யாவுக்கு இது பண்ணி ஆமாம் அவளுக்கு க்ரீன் கொடுத்தேன், ரெட்டு கொடுத்தேன் சாண்ட்ராக்கு. அதுலேருந்தே ஒரு 4-5 நாள் நாங்கள் வந்து கேமாக போனோம், பேசலை. அதுக்கு அர்த்தம் துண்டிக்கப்படும் கொடுத்ததுக்காக பேசணும் இல்லை. சரி நீங்கள் என்றைக்கு உங்கள் கேம் ஆடுங்க, நீங்கள் உங்கள் கேம் ஆடுங்க, நான் என் கேமை பார்த்துக்கிறேன். ஆனால் அப்போவும் திவ்யாவும் சாண்ட்ராலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. இவங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு காரணம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறது இவங்க தப்பாக எடுத்தது கிடையாது. ஆனால் அப்படி யோசிச்சிருந்தால் இதுக்கு முன்னாடி நடந்த ஐபேக் ஒரு டாஸ்க்கு கவனிச்சிங்களா தெரியல. ஐபேக் டாஸ்கில் சாண்ட்ரா எங்கிட்ட கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் பதிலுக்கு சாண்ட்ரா தான் கொடுக்கப்படணும். எனக்கு வேற யாரும் இல்லை. நான் திவ்யாலாம் யோசிக்கவே இல்லை. ஓகே. அப்போவும் திவ்யா வந்து எனக்கு அண்ணா தங்கச்சி தான். அப்போது சாண்ட்ரா சொன்னாங்க,
தயவு செய்து அந்த டாஸ்க்கை இவளுக்கு கொடுங்க. ஏன்னா அவள் அவையவாயிருவா, அவள் ரொம்ப வருத்தப்படுவா, ரொம்ப எல்லாருமே எல்லாம் கொடுப்பா. அப்படி தான் கமருதீன் வந்து பார்வதி கொடுப்பாங்க நினச்ச இடத்துல கொடுக்கல. அரோரா கொடுத்தான், அரோரா கமருதீன் கொடுத்தான். கனிக்கு யாருமே கொடுக்கல, இந்த டீம் யாருமே கொடுக்கல, இந்த 5 பேரும். அப்போயாவது கனிக்கு புரிஞ்சிருக்கணும், அது புரியலை, அது கண்ணு மறைச்சிருக்கு, அதை பற்றி நான் வரல. அப்போ நான் திவ்யாவுக்கு நான் கொடுக்குறேன், இது சாண்ட்ரா சொல்லி தான் கொடுத்துருக்கு, நானாக விருப்பப்பட்டு கொடுக்கல. ஏன்னா மனசு கஷ்டப்படக்கூடாது, ரொம்ப அது யாருமே நமக்கு இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. திவ்யா சாண்ட்ரா தான் கொடுத்தா, அவள் எனக்கும் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி இருக்கும். நான் அதுதான் சரி, அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த பொசிஷனஸ் எதுக்கு வரணும்? அதுக்கு இடமே கிடையாது அங்கே. அப்படிப்பட்ட அதில் சொல்லணும் அவசியமே இல்லை. இல்லை, அதுக்கப்புறமே வந்துட்டு அவங்க மேபி அந்த ஒரு 4 நாள் நீங்களும் அவங்களும் வந்துட்டு சரியாக பேசிக்க அந்த விஷயத்தினால ஆடியன்ஸ் அப்படி ரியாக்ட் பண்ணதா இருக்கட்டும். ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணதான், அது ரியாக்ட் பண்ணதான். மிச்சபடி இவங்க சைட்லேருந்து அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்போ வந்து பாருகிட்ட வந்து திவ்யா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என் கூட பேசிட்டு இருந்தா. பாருகிட்ட திவ்யா சொன்னாங்களா? ஆமாம், பாருகிட்ட திவ்யா சொன்னாங்க. ஓகே, இப்போ பாரு இல்லை திவ்யா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி எங்கள் கூடயே இது பண்ணிட்டு இருந்தா அவர் வெளியே போயிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. திவ்யா பாருகிட்ட சொன்னதா? ஆமாம். ஓகே, அது நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல. ஓகே, ஆனால் இந்த ஸ்க்ராலில் வரதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அது யார் சொன்ன எனக்கு தெரியல, ஆனால் நான் சொல்ல முடியும் தான். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் இல்லை இது எனக்கு ஷுவராக தான் இருக்குது. ஓகே, அப்படி சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க சொன்னது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? திவ்யா சொன்னதா? அது தப்புங்க. அது ஆக்சுவலாக அது எப்படி இப்போ ஒருவேளை எங்கள் கூட பேசிட்டு ஒழுங்காக இருந்ததுன்னா அவள் உள்ளே இருந்திருப்பாரு. நான் திவ்யாவுக்காக நான் எவிக்டாக வெளியே வரல, திவ்யாவுக்காக நான் உள்ளேயும் போகல. அந்த பாண்ட் அங்கே தான் கிடச்சிருக்கு ஆக்சுவலாக, ஒரு பாண்டு. அதே மாதிரி தான் எஃப்ஜே கனிக்கிட்ட பிரதராக இருக்கும்போது அது வெளியே பார்க்கும்போது அது வேறு மாதிரி ஒரு வியூ காட்டிடுச்சு. ஆனால் உள்ளே நான் இருந்து பார்த்துருக்கேன், அப்படிலாம் கிடையாது, துளி கூட கிடையாது. அது சத்தியமாக அப்படி கிடையாது. ஆனால் அது வந்து தெரியல, இந்த ஹக்கிங் கல்ச்சர் வந்து சில பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக தெரியுதா எனக்கு எதுவும் புரியல ஆக்சுவலாக. அக்கா தம்பி அப்படி இருக்கும்போது ஒருவேளை ரொம்ப ஏஜ்டாக அவங்க வந்து ஒருவேளை ஹக் பண்ணி கட்டி பிடிச்சா பையன் லெவலில் அப்படி ஏற்றுப்பாங்க போல இருக்குது. இது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பாக தெரியல. ஆனால் திவ்யா ஏன் அந்த ஒரு விஷயத்த வந்து பார்வதி கிட்ட என்கிட்ட சொன்னான்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்ததுன்னா, நான் எவிக்ட் ஆகி போன அன்னைக்கு சாண்ட்ரா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது திவ்யா பெட்டி கொண்டு வந்து அவள் திங்ஸை எடுத்து என் திங்ஸ் வைக்கணும், அவள் திங்ஸை அங்கே வைக்கணும்னு சொல்லி சாண்ட்ராவோட திங்ஸ் எடுக்க சொன்னாங்க. அது அப்படி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிக்கவே தேவையில்லை. எடுத்து சாண்ட்ரா பெட்டில் போட்டாங்க, சரி ஓகேன்னு. எடுத்த திங்ஸை அது அங்கேயே கூட இருந்துருக்கலாம், அதை எடுத்து திருப்பி மடிச்சு வைக்க வந்தாங்க திவ்யா. அது பண்ணணும் அவசியமே இல்லை. அது என்னென்னா ஒருத்தர் பெயினாக இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் ஆகும்ல, அதுதான் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். மேபி அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க. பழைய மாதிரி இல்லைனா கூட என்ன அப்படின்னு பேசுகிறாங்க, அது காலப்போக்கில் அவங்க கிளியர் பண்ணிக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க கேமில், அது அவங்களுக்கு பிரச்சனை. வாட் வென்ட் ராங் வித் பிரஜின் அப்படின்னு நம்ம என்ன நினைக்கலாம்? என்ன ராங்காக போச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு எதுவுமே இது வரைக்கும் எனக்கு புரியல. நான் ஏன் எவிக்ட் ஆனேன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் நம்ம போகிறோம், நம்ம ஒரு மிரராக இருந்திருக்கோம், நம்ம பண்ணோம், நடித்தோம், எல்லாம் ஓகே. ஒரு கட்டத்தில் விஜய் சேதுபதி சார் சொல்கிறாரு, நீங்கள் உடச்சி விளையாடுங்க, இருக்கமா வேண்டாம் உடைங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே நான் டோட்டலாக ஷேவ் பண்ணி டாஸ்க் வந்தேன். பிரின்சிபல் டாஸ்க் எடுத்தேன், பெஸ்ட்டு டீச்சர் கிடச்சிச்சு, ராஜா டாஸ்க் எடுத்தேன், அது பாகுபலியோட அந்த கதாபாத்திரம். கடைசியாக என் டீமுக்கு 8 பேருக்கு நாமினேஷன் வாங்கி நாமினேஷன் ஃப்ரீ வாங்கி கொடுத்து நெக்லஸை தூக்கி தெரியாத இடத்துல 3 நாள் தேடி பிக் பாஸ் கிட்ட தான் பத்திரமா வச்சுருந்தேன் மேலே. இவ்வளோ பண்ணி கொடுத்து நான் நாமினியாக வெளியே வந்துட்டேன். ஓகே, அது நல்ல கேம் ஆடினீங்கன்னு சொல்கிறீங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் தான் எல்லாருமே எனக்கு சொன்னது. நான் அதுக்குள்ளேயே போகல. ஸோ இப்படி நடக்கும்போது வாட் ரங்னா மேபி பிரஜின் ஒரு நல்ல பிஆர் வச்சுருந்தானா பிரஜின் ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாருன்றதான் நான் சொல்ல முடியும். ஓகே, அந்த ஒரு அவர் பண்ணது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வெளியே சொல்கிறதுக்காக இருக்கட்டும். இப்போது எனக்கு இந்த பிஆர் இந்த ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் நல்லா கேம் விளாட்றது இதெல்லாம் தாண்டி இப்போ பாரு சர்வை, இப்போ நீங்கள் வெளில போய் கேட்டால் பாரு எனக்கு பிடிக்காது, பாரு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்கு பாருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்க மாதிரி நான் யாரையும் பார்க்கல. அப்புறம் ஏன் பாரு எப்படி சர்வை ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு டவுட் வருது. உங்களுக்கு அது எனக்கா தோணியிருக்கா? பாரு பிஆர் இருக்குது. ஓகே, அந்த பிஆர் தான் இருக்குது. ஓகே, பாரு உள்ள கேம் ஆடுறான், நான் ஆடலன்னு சொல்ல. ஆனால் பல பேருக்கு வந்து நிறைய பேர் நான் உள்ளே போக முடியாது, எங்க பார்வதியை வாய மூட சொல்லுங்கள், போயிட்டு எதாவது பண்ணுங்க, ஏதாவது பெண்ணு விடுங்க, சும்மா தூக்கி வெளியே போடுங்க. ஆனால் வெளியே பார்க்க முடியாது தோணும், உள்ளே போய் பார்த்தா பார்வதி அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அவ கேமை அவள் சர்வே பண்ணி அடுத்த கட்டத்தை பொறுத்து பார்வதி ஆடுற கேம் அது நான் தப்பு சொல்லவே முடியாது. நீ வந்து என்ன யூஸ் பண்ணிட்டா அது என்னோட முட்டாள்தனம், அவள் புத்திசாலித்தனம். அதுதான் பிக் பாஸ்ல அது அவள் புரிஞ்சுட்டு கேம் அவள் ஆடுறான், அவள் அடுத்தடுத்து போயிட்டு இருக்காள். ஆனால்
எல்லா இடத்துலையும் அவள் நாமினியில் இருந்திருக்கால, நாமினியில் இருக்கா. ஆனால் உங்கள் பிஆர் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணி தூக்கி கொண்டு போய் நீங்கள் பண்ண நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக காட்டும். இல்லை நான் கரெக்டாக ஆடினா எனக்கு உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்னா உங்களை தூக்கி நிப்பாட்டி என்ன மிதிச்சிடும். அப்படிப்பட்ட கேம் தான் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ நியாயம் ஆடுறவனுக்கு என்ன ஒரு இது இருக்குது? இப்போது எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, பிக் பாஸில் இந்த விஷயம் எல்லாருமே உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, எல்லாருமே ஆச்சரியப்பட்டதும் இதுதான். விஜய் சேதுபதி அவர்களை வந்துட்டு யாருமே வந்துட்டு அவர் பேசும்போது யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சூப்பர் சீனியர் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே உள்ளே இருந்த எல்லாருக்கும். பட் உங்களுக்கு சமகாலத்தில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கீங்கிற ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காகவே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்களோ அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்கிறீங்களா? விஜய் சேதுபதி சார்ட்டு நீங்கள் என்ன எப்படி இது பண்ணீங்க? இல்லை, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்னென்னா அவர் வீட்டுக்கு போகிறதோ, வீட்டில் போய் சாப்பிட்றதோ, அவங்க ஒய்ஃபு பழக்கம், தம்பி அது மாதிரிலாம் வீடு தெரியவே தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆஃபீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இருக்குன்னு. ஆனால் அவர் செட்டுக்கு என்னை கூப்பிடுவார், மச்சான் நீ ஃப்ரீயாக வந்துட்டு போடா அப்படிலாம் சொல்லுவார். நான் போனதே இல்லை. நீங்கள் அவர் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஒன்றா வெளியே போனதில்லை, புரிஞ்சிருக்கும். முன்னே வெளியே போனதும் கிடையாது, எங்கேயும் மீட் பண்ணதில்லை. ஆனால் நான் டெலிவிஷனில் ஹீரோ பண்ணும்போது ஒரு கதாபாத்திரம் நடிக்க வந்தது தான் அட்டகத்தி தினேஷும் விஜய் சேதுபதி சாரும். அப்போது அவர் கஷ்டப்பட்டு ஒரு பேட்டர்ன் பண்ணிட்டார், நான் ஒரு பேட்டர்ன் போகும்போது அவர் வந்து அவரோட கஷ்டப்பட்ட காலங்கள் ஜெயிச்சு வரும்போது, இப்போ ஜெயிச்சு நிற்கும்போது அவரை என்னையா பார்த்துருப்பார். அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும்ல. எப்பவுமே அவர் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணுவேன், என்ன மச்சான் எப்படி இருக்க, ஓகே என்ன சார் எப்படி இருக்கீங்க, சபாநாகரியம் என்னடா எப்படி இருக்கேன், நல்லா இருக்க மச்சான். அவர் சொன்ன மட்டும் தான் கூப்பிடுவார். நான் பிக் பாஸ் என்ட்ரியில் கூட அவர் அந்த மச்சான்ற வார்த்தை சொல்ல போய் தான் நான் அந்த விஷயத்தையே சொன்னேன். ஆனால் எப்போவுமே அந்த டெக்காரம்னு நான் சார் 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 தான் கூப்பிட்றேன் தவிர என்ன அந்த வார்த்தை என் வாயில வராது. எனக்கு தெரியும் அவர் இன்றைக்கி பேன் இந்தியா ஆர்டிஸ்டில் பெரிய லெவல். ஆனால் அவராக உடச்சி மச்சான்னு சொன்னால் மட்டும் தான் அது எக்ஸிட்டில் நடந்துச்சு. அதான். அதனால் அவர் அப்படி இருந்தாலும் நான் அட்வான்டேஜ் எடுக்க அப்படிலாம் கிடையாது. என்னோட ஒருவேளை கமல் சாராக இருந்தாலும் கூட நான் தான் பேசியிருப்பேன். ஏன்னா என்னோட கருத்தை சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருந்துடக்கூடாது, நான் தப்பே பண்ணலை, அது நான் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அது வேற என்ன ஆப்ஷன் எனக்கு? அதுதான் நான் பண்ணேன். ஒரு இடத்துலலாம் நாங்கள் வந்துட்டு விஜய் சேதுபதி சார் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவர் மறுபடியும் ரிப்பீட்டடாக சார் 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 சொல்லி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். இட் ஃபீல்ஸ் இரிட்டேட்டட் அஸ் அ ஆடியன்ஸ். நிறைய கமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருந்து அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி தோணுச்சா? ஒரு கட்டத்தில் அப்படி கிளம்பிலாம் போனார்? இல்லை, அவர் உட்காந்தாரு, கால் மேலே கால்லாம் போட்டார். நான் என்ன வச்சேன், நான் கால் மேலே கால் போட்டு இப்போ சொல்லுங்கள் சார் அவர் சொன்னார். நான் பேசவில்லை, இப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தேன். அவர் சட்டை கோட்டை வைத்தார், அப்படியே போனார். நான் அப்படியே நின்றேன். என்ன சார் சண்டை போடனா சண்டை போட சொல்கிறீங்க, கோவப்பட சொல்கிறீங்க, அப்போ என்ன தான் சார் பண்ண சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, என் கருத்தை பதிவு பண்ணல, பேச விடுங்களேன் அப்படின்னு சொல்லி என் கருத்தை நான் பதிக்கணும் தான். அப்படி தான் நான் யோசித்தேன். ஒரு கட்டத்தில் வந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிகர் ஆனார். என்ன எனக்கு அந்த இடத்துல எதுவுமே யோசிக்கலை. என்னோட லிஸ்ட்டை நீங்கள் போட்டிங்க, நான் பொய் சொல்லலை, நான் மாற்றி சொல்லலை, இது எதுவுமே அவர் சொல்லலை, நான் அக்செப்டன்ஸ். ஆனால் நடந்த விஷயத்தில் குறிப்பிட்ட அந்த 1 ஹவரில் எவ்வளோ விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும். ஃபுல் அந்த வாரமும் சனி ஞாயிறில் பிக் பாஸ் சொல்லணும், அவர் அட்ரஸ் பண்ணணும். அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு குறைஞ்சி போச்சா, நான் தப்பான ஆளாக போயிட்டேன். எனக்கு தேவையில்லாமல் என்னை குத்துவாங்க. இல்லைனாலும் அவர்கிட்ட பேசினதுக்கு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது தவறுதலாக இருந்திருக்கும். ஆனால் நான் அவரை ஓவர்டேக் பண்ணி பேசணும்னு நான் சத்தியமாக பேசலை. சத்தியமாக அப்படி பேசலை. என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். அவ்வளோதான். அது மேபி அவர் இடத்துல நான் இருந்தால் கூட அப்படி தான் டென்ஷனாக இருப்பேன். என் இடத்துல விஜய் சேதுபதி சார் இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பார் நம்புகிறேன். கை கட்டி அங்கே நிற்க முடியாது, நின்றால் நீங்கள் வந்து விக்டிமாக இருவீங்க. விஜய் சேதுபதி அவர்கள் மேலே வந்துட்டு இன்னொரு குற்றச்சாட்டுமே வச்சுட்டு இருக்காங்க ஆடியன்ஸ். என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சில நபர்களுக்கு ஒரு செல்லம் கொடுத்துட்றது. ஒரு நாள் சனிக்கிழமை பேசிடுவார், ஞாயிற்றுக்கிழமை அவங்கள்ட்டே காம்ப்ளிமெண்ட் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறது. சபரியாக இருக்கட்டும், விகில் சுகரமாக இருக்கட்டும், பார்வை என்னைக்காவது போட்டு வெளுத்து கட்டுங்கன்னு எல்லாரும் போட்டுட்டு இருப்பாங்க. அன்றைக்கி வெளுத்து கட்ட மாட்டார், அன்றைக்கி அப்படி சாஃப்டாக போயிடுறாரு. சில பேர் மட்டும் சும்மா அவங்க ஏந்திரிச்சிட்டு திரும்ப உட்காரலன்னா அதுக்கு கத்துறது, இந்த மாதிரி நிறைய திவ்யா அவர் பண்ணார். வாட்டர் மிலன் சார் ஏதாவது பேசுவார், நீ உட்காருங்க நீ உட்காருங்களேன் அப்படின்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறது, அது ஒரு வார்த்தை அழகாக சொல்லலாம், இப்படி பிரித்து பார்க்குறதா இருக்கட்டும். கொஞ்சம் பேரை எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் பேருக்கு மட்டும் இந்த விஷயங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஷோவை டிசைட் பண்ணுற விஜய் சேதுபதி சார் கிடையாது. அவர் ஹெட்செட் மாட்டிருப்பார். அதுலேருந்து அங்கே வரவங்க ஷோ டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் எனக்கு தெரியல, 2, 3, 4, 5 தெரியல, அவங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் தான் இவராக சொல்லார். பிரஜனை சப்போர்ட் பண்ணு, வண்டியில் வர சொல்லு, அப்படியே அவனுக்கு தகவல் கொடு,
அப்படியே வெளியே வா. அதை பாத்தீங்களா நீங்க? எனக்கு எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னடா இது. கார்ல எங்க போனீங்க? விஜய் சேதுபதி தான் உங்கள்ட்ட ஆமாம், பேசணும். நானும் அவர் ஈவிபிலேருந்து வெளியே போய் டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். எங்கே அங்கேருந்து ரைட்டு கட் பண்ணால் வாசல் நிப்பாட்டாங்க. வண்டி நிப்பாட்டிட்டு அடுத்த செகண்டே வந்துட்டேனே. ஓகே, ஆமா. இது நமக்கு தெரியும், ஆனால் பிளாக் கலர் தான் போட்டுருவோம். ஒரு ஃபீல் தெரியல வண்டி போதா இல்லையான்னு. இதுதான் உண்மை. ஆனால் பப்ளிக்கு என்ன அந்த மனுஷன் என்ன தெரியாமல் நண்பன் சொல்லிட்டாரு. தெரியாமல் அந்த மனுஷன் நீ என்னப்பா, அவரே தான் சிரிச்சு சொன்னார், இல்லைடா நம்மளை பற்றி தான் சொல்கிறேன், நீ போய் வெளியே பாருன்னு சொன்னார். சொல்லி அமிச்சாரு. அது இப்படி இருக்குமா எனக்கு தெரியாமல் போச்சு. எனக்கு ஏகப்பட்ட இதுங்க. கிட்டத்தட்ட ஒரு எல்சியூ கதைக்கெல்லாம் சொல்கிற மாதிரியான ஒரு இது வந்துட்டு ஆக்சுவலாக வெளியே போனாங்க 2 பேரும். வெளியே போயிட்டு அவர் அன்னைக்கு ரொம்ப 2 பேரும் கத்திக்கிட்டாங்கல்ல, அதுக்கு டேரெக்டாக பேசணும்னு தான் வந்துட்டு 2 பேரும் நேரடியாக மீட் பண்ணிட்டாங்க, அது இதுன்னெலாம் சொன்னாங்க உள்ள. தென் அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த கண்ணை கட்டிலாம் இது பண்ணிட்டு கார் வெளியே இருக்கா உள்ளே இருக்கா அப்படின்ற அந்த விஷயம்லாம் எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? கார் வெளியே போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த பிக் பாஸ் ஓடத்தில் வண்டி ஏறி இறங்குறது இருக்குல்ல, அது இறங்கிச்சு தெரியுது. வண்டி இது ரைட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் ஒரு 50-100 மீட்டர் போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டாங்க. நின்று தெரிஞ்சிச்சு. ஆனால் எனக்கு மட்டும் கெமியோட வண்டி போயிடுச்சு. போனதால கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு அந்த வண்டி போயிருக்கு. ஒரு நம்ம முறையே போய் வண்டியை நிப்பாட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கிளாத் அவுத்து பார்க்கலாம். ஆனால் எனக்கு அந்த கிக்கு வேணும், வேண்டாம். என்ன தான் நடக்குது? அப்போது டிரைவர்கிட்ட கேட்குறேன், அண்ணா இருக்கீங்களாண்ணா, யாராக இருக்கீங்களா, புதுப்பேட்டை மாதிரி. அவர் பேசவே மாட்டார். அவர் கிளாத் எப்படி போட்டார் போலுது, என்னன்னு தெரில. அப்புறம் யாரும் வந்து சொல்கிறான், அதான் பிரஜின் சாரை நேராக வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அந்த ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு. டேய் என்னடா ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? நான் தான் போக மாட்டேன்னு நினச்சேன் நானே. அப்போ வண்டி நவரில். அப்போ தெரிஞ்சு இவங்க ஏதோ பால் மாற்றி போடுறாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே போகும்போது ஹார்ன் அடிச்சுட்டு போங்க, அவர் இறக்கி விட்ருங்க. ஓகே ஃபைன். அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம போகலன்னு. இந்த கேப்பில் அவர் எங்கே போய் நாங்கள் போய் டீ சாப்பிட்டுட்டு இந்த வண்டியை எடுத்துகிட்டு, இல்லை இது ஏன் விஜய் சேதுபதி பண்ணணும், அப்படி தான் பண்ணுறதா விஜய் சேதுபதி எனக்கு நல்ல படம் வாங்கி கொடுக்கலாமா வில்லனா, இல்லை அவர் ப்ரொடக்ஷனில் தென்மேற்கு போகிற காட்டில் பார்ட் 2ல் நான் ஹீரோ பண்ணிட்டு போகலாம். இல்லை இவ்வளோ வருஷம் நான் ஏன் வந்து கடந்து உருண்டு பிறண்டு நான் படம் பண்ணி நான் பிஸ்னஸு கஷ்டப்பட்டு, அப்புறம் விஜய் சேதுபதி ப்ரொடக்ஷனில் பிரஜின் நடிக்கும் எப்போயோ வந்திருக்குமே, அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து தான் நீங்கள் சொல்ல நியாயமாக இருக்குது. அதையே அவர் பண்ணணும் அவசியமே இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. அது என்னென்னா, என்ன ஒரு விஷயம்னா, ஒரே விஷயந்தான், இவ்வளோ க்ளோஸ் நண்பர்களாக இருக்கிற திவ்யாவும் சாண்ட்ராவோட விஷயத்த அது வந்து மேனிப்புலேட் பண்ணி இந்த பிஆர் டீம் எடுத்து அடிக்கிறாங்க, ஒரு கட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது. ஆமாம், ஏன்னா இவங்க 2 பேர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது பெரிய விஷயமே கிடையாது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பர்சனஸ் கிடையவே கிடையாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய மூவிஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. PVR INOX வெளியிடும் மருதம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மகாசேனா டிசம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.